வல்லும் காட்டும் செல்வச்சந்திரன் இன்றைய குரல் பால் 1 அறத்துப்பால் இயல் 2 இல்லறவியல் அதிகாரம் எண் 18 வெக்காமை குரல் எண் 179 அறனறிந்து வெக்கா அறிவுடையாரைச் சேரும் திறனறிந்து ஆங்கே திரு என்பது இன்றைய குரல். குரல் எண் 179 அறனறிந்து வெக்கா அறிவுடையார் சேரும் திறனறிந்து ஆங்கே திரு. வெக்காமை. முதல்ல நாம குரலுக்குள் போவதற்கு முன்பாக அதிகாரத்தினுடைய பொருள் அறிய வேண்டும் என்று நாம் பார்த்திருக்கோம். அந்த வகையில் இன்று வெக்காமை என்பதனுடைய பொருள் என்ன? ஹலோ, வெட்கப்படாமையா? என்னங்க ஐயா? வெட்கப்படாமை, வெட்கம் இல்லாமைன்னு சொல்லுவாங்க. இல்ல அதாங்க ஐயா, வெட்கம் இல்லாமன்னா நிறைய செயல்கள் இருக்குல்ல, அதுவே வெட்கப்படுறதுக்கான செயல். இந்த அதிகாரம் எதற்கான செயல்? அதாவது வெக்காமை அப்படின்றது பிறர் பொருளை விரும்பாமை. சிறப்பு சிறப்புங்க ஐயா. அப்ப வெட்காமை என்பது என்னென்றால் பிறருக்கு உரிய பொருளை தாம் அடைய விரும்பாமை என்று பொருள். பிறருக்கு உரிய பொருளை தாம் அடைய விரும்பாமை. சரிங்களா? அப்படி அடைய விரும்புறதுக்கு பேர் தான் வெக்குதல். வெக்காமைன்னா அப்படி அடைய விரும்பாமைன்னு அர்த்தம். சரிங்களா? பிறருக்குரிய பொருளை தாம் அடைய விரும்பாமை. அப்போ அறனறிந்து வெக்கா, எது அறம் என்று அறிந்து, எது அறம் என்று அறிந்து வாழ்பவர்கள் அடுத்தவர்களுடைய பொருளை அடைய விரும்ப மாட்டார்கள். அப்போ அடுத்தவர்களுடைய பொருளை அடைய ஆசைப்படுவது என்பது அது தீய செயலாகும். அது அறம் அல்லாத செயல் என்பதை அறிந்திருப்பார்கள். அவ்வறத்தை அறிந்து உணர்ந்து பிறல் பொருள்களை விரும்பாத அறிவுடையோர்களிடம் சென்று சேருவாள் செல்வத்தை தரும் திருமகள் என்று நம்முடைய முன்னோர்கள் விளக்கம் தருகிறார்கள். அறனறிந்து வெக்கா. சரிங்களா? அப்போ அடுத்தவருடைய பொருளை நாம் அடைய விரும்பக்கூடாது. அது யார் அடைய விரும்பக்கூடாது? அறத்தை அறியாதவர்கள் கூட விரும்பி விடலாம். ஆனால் இங்க இருக்கக்கூடிய இந்த குழுவில் இருக்கிற எல்லாருக்குமே அறம் என்றால் என்ன என்பது தெரியும். ஆகவே அறத்தை அறிந்தவர்கள் இன்னொரு பொருளை மற்றவருடைய பொருளை அடைய விரும்பக்கூடாது. அப்படி அறம் எது என்பதை அறிந்து வைத்திருக்கார்கள் பாருங்க. அவர் யாருன்னு கேட்டீங்கன்னா அறிவுடையார் என்று சொல்கிறார். அரண் அறிந்து வெக்கா. சரிங்களா? எது அறம் என்பதை அறிந்து அடுத்தவர்களுடைய பொருளை அடைவது வெட்கத்திற்குரிய செயல். அந்த செயலை செய்யாத இருப்பது, அடுத்தவருடைய பொருளை மனதாலும் அடைய நினைக்காமல் இருக்கிற அந்த உள்ளம் இருக்கின்றது பாருங்க, அதுதான் அறம் அறிந்த உள்ளம். அப்படி அறம் என்ன என்பதை எவர் அறிந்து வைத்திருக்கின்றாரோ அவரை வள்ளுவர் என்ன சொல்றாருன்னா அறிவுடையார் என்று சொல்கிறார். ஆகவே அறிவுடையார் சேரும். என்ன போய் சேரும்? திறனறிந்து ஆங்கே திரு. திரு என்று சொல்லக்கூடிய மகாலட்சுமி என்பவள் எங்க போய் சேருவான்னு சொல்றாருன்னா, அறம் என்ன என்பதை அறிந்து அடுத்தவர்களுடைய பொருளை அடையக்கூடாது என்பதிலே திண்ணமாக இருந்து அதை நினைக்க கூட கூடாது என்பதிலே தெளிவாக இருக்கக்கூடிய அறிவுடையாரை சேரும். எது சேரும்? செல்வம் தானாக சென்று சேரும். திறனறிந்து ஆங்கே திரு. அப்போ இந்த இடத்துல உங்களுடைய திறத்திற்கு ஏற்ற மாதிரி செல்வம் சேர்ந்து கொண்டே இருக்கும். நாம் ஒரு சின்ன திருத்தம் கூட இந்த குரல்ல செய்யலாம். என்ன செய்யலாம்னா, அறனறிந்து வெக்கா. எப்பொழுது நீங்கள் அறம் அறிந்து அடுத்தவருடைய பொருளை மனதால் கூட நினைக்கவில்லையோ, அடுத்தவருடைய பொருளை மனதால் கூட நினைக்கவில்லையோ,
அதை தாண்டி தன்னுடைய பொருளை எவர் கொடுக்க விரும்புகிறாரோ அவர் ஒரு படி மேல் சென்று அறிவுடையார் என்கிற இடத்தை தாண்டி செல்வந்தரை சேரும் திறனறிந்து ஆங்கே திரு என்று நாம் இதை பொருத்தி பார்த்து கொள்ளலாம். அறனறிந்து வெட்கா. அப்போ இங்க வெட்கப்படுவதற்குரிய செயல் என்ன என்றால் அடுத்தவருடைய பொருளை அடைய ஆசைப்படுவது, அடைய முயற்சிப்பது, அடைய விரும்புவது. ஆகவே அப்படி அடைய விரும்பாமல் தன்னுடைய பொருளை எவன் எடுத்து கொடுக்கின்றானோ சமுதாயத்திற்கு அவன் அறிவுடையார் என்கிற நிலையிலிருந்து தாண்டி செல்வந்த நிலையை அடைந்து விடுகிறான். நீங்க பார்த்திருப்பீங்க, உலகத்துல மிகப்பெரிய அறிவாளிகள் கூட போதுமான பொருட்செல்வம் இன்றி வாழ்க்கையில் மிக கடினப்பட்டிருக்கிறார்கள், ரொம்ப துயரப்பட்டிருக்கிறார்கள், துன்பப்பட்டு வாழ்க்கையை நடந்து கொண்டிருக்கிறது. இன்றும் இப்படிதான் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது. ஆகவே இது ஏதோ அறிவுடையார் என்கிற பொழுது அது ஏதோ ஒரு அறிஞருக்கு சொன்ன குரல் போலவோ, பெரிய பெரிய மேதைகளுக்காக பின்பற்றக்கூடிய குரல் போலவோ என்று நினைத்து விடக்கூடாது. இல்ல, இது ஒவ்வொரு செல்வந்தனுக்கும் சொல்லப்பட்ட குரல். என்ன, நம்ம செல்வந்தராகக்கூடிய பாதையில பல பேருக்கு இருக்கக்கூடிய எண்ணம் எப்படியாவது விரைந்து செல்வந்தராகிவிட வேண்டும், அதற்காக விரைந்து பொருள் ஈட்டி விட வேண்டும், அதற்காக எந்த வழியில் பணம் வந்தாலும் பரவாயில்லை, எந்த வழியில் லாபம் வந்தாலும் பரவாயில்லை என்று செயல்பட்டு கொண்டிருப்பார்கள். அப்படி செயல்படக்கூடாது. ஆகவே அறம் எது என்பதை நாம் அறிய வேண்டும். அதை அறிந்து அந்த பாதையிலே செல்லும் பொழுது அடுத்தவர்களுடைய பொருளை நாம் எடுத்துக்கொள்வது, நாம் அதை விரும்புவது என்பது அறிவுடையார் செயல் அல்ல, அது அறிவற்றாருடைய செயல் என்பதை அறிந்து நாம் என்ன பண்ண வேண்டும்? அறிவுடையாரை சேரும் திறனறிந்து ஆங்கே திரு என்கிற குரலுக்கு ஒப்ப நாம் நம்முடைய வாழ்க்கையில் அடுத்தவருடைய பொருளை அடைய நினைக்கக்கூடாது என்பதிலேயும் தெளிவாக இருக்க வேண்டும். அதே நேரத்தில் அந்த எண்ணத்தை தவிர்ப்பதற்கான ஒரு சிறந்த வழி என்னவென்றால், நம்மால் எங்கே எப்படி எவ்வளவு எதையெல்லாம் கொடுக்க முடியுமோ அதையெல்லாம் எப்படி கொடுப்பது என்று நீங்கள் சிந்திக்க ஆரம்பித்து விட்டால், நீங்கள் காலையில் கண் விழித்தது முதல் இரவு உறங்கும் வரைக்கும், நீங்கள் காலை முதல் இரவு வரைக்கும் நீங்கள் கொடுப்பதை பற்றியே சிந்தித்துக் கொண்டே இருந்தீர்கள் என்றால், கொடுப்பதை பற்றி சிந்தித்து 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 உங்களுடைய மனம் அடுத்தவருடைய பொருளை ஆக்கிரமிக்க வேண்டும், அடுத்தவருடைய பொருளை அபகரிக்க வேண்டும், அடுத்தவருடைய பொருளை எடுத்துக்கொள்ள வேண்டும், அடுத்தவர்கள் பொருள் மீது ஆசைப்பட வேண்டும் என்கிற நிலையிலிருந்து மாறிவிடும். அதற்காகத்தான் செல்வந்தராக மாறுங்கள் என்று கூறுகின்றோம். ஆகவே அடுத்தவருடைய பொருளை நீங்கள் மனதாமல் எண்ணாமல் இருப்பது கூட அறம் என்று நமக்கு வள்ளுவம் வலியுறுத்துகிறது. புரியுதுங்களா? அடுத்தவங்களுடைய பொருளை போய் நீங்க கையால தான் வாங்கணும், நீங்களா தான் எடுத்துக்கணும்ன்ற எண்ணம் அது மட்டும் அல்ல, இல்ல, மனசால நினைச்சாலே அறம் கெட்டு போச்சுங்கிறார். மனசால கூட நினைக்க கூடாது அடுத்தவங்க பொருள் மீது ஆசை. புரியுதுங்களா? அப்போ அறம் அறிந்து வெட்கா. அடுத்தவர்கள் பொருள் அடுத்தவர்கள் பொருள் அடுத்தவர்கள் பொருள் என்று நாம் சொல்கிறோமே, அப்படி என்றால் என்ன பொருள்? இதுக்கு ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கிறோம். நம்மளுடைய உழைப்பு, கண்காணிப்பு, கவனிப்பு, இது மூன்றும் செலுத்தி உருவாக்கப்படாத ஒன்று அடுத்தவருடைய பொருள். அது மூணும் போட்டு நாம உருவாக்கி இருந்தோமா அது தன்னுடைய பொருள். அப்ப இது மூணும் நமக்கு இல்லை. நாம் எந்த பொருளை அடைய ஆசைப்படுகிறோமோ அதன் மீது நம்முடைய உழைப்பு இல்லை, நம்முடைய கவனிப்பு இல்லை, நம்முடைய கண்காணிப்பு இல்லை, இது எதுவுமே இல்லை என்றால் அந்த பொருள் தன்னுடையதே அல்ல, தமக்குரிய பொருள் அல்ல. அப்போ தமக்கு உரிய பொருள் அல்லாத ஒன்றை, தன்னுடைய உழைப்பை கொண்டு அடைய விரும்பாத ஒன்றை விரும்பக்கூடியவருடைய மனம் எப்படிப்பட்ட மனம் என்பதை பார்த்து செல்வ மகள் என்று சொல்லக்கூடிய மகாலட்சுமியானவள் அங்கே அடைக்கலம் அடைய மாட்டாள். ஆகவே செல்வம் யாரை தேடி ஓடும், யாரிடம் சேரும் என்று பார்த்தோமானால், செல்வம் எப்பொழுதுமே எவர் கொடுக்கின்றார்களோ, கொடுக்கின்ற மனம் கொண்டிருக்கிறார்களோ அவர்களை தேடித்தான் ஓடும்.
ஏன்னா செல்வம் என்பதற்கு ஏற்கனவே நாம் விளக்கம் அளித்திருக்கிறோம். செல்லும் வழிகள் எல்லாம் வளப்படுத்தி கொண்டே செல்லக்கூடியது செல்வம். செல்லும் வழிகளில் வளப்படுத்தி கொண்டே செல்வது செல்வம். அப்போ யார் ஒருத்தர் அதை வெளியே இட தயாராக இருக்கின்றாரோ அதுதான் அப்பதானே செல்ல முடியும். இல்ல வரக்கூடிய பணத்தை எல்லாம் பிடித்து வைத்து வெளியே போயிடக்கூடாது அப்படின்ற கவனத்தோட செயல்படுகிறோம் என்று வைத்துக் கொள்வோம். அது செல்வந்த தன்மையான இல்லை. எவ்வளவுக்கு எவ்வளவு வருகிறதோ அவ்வளவுக்கு எவ்வளவு அது வெளியில வேகமா அனுப்பிக்கிட்டே இருக்கணும். பணம்ன்றது ஒரு சுழற்சியில இருந்துகிட்டே இருக்கணுமே தவிர அது தேங்கி விட்டால் குட்டை போல அழுக்காகிவிடும், பயனற்று போகும். ஆகவே ஐயா, ஓடுகின்ற நீரில் தான். சொல்லுங்கய்யா. ஐயா, செல்லும் வழிகள் எல்லாம் செயல்படுத்தி கொண்டு செல்வமா, செம்மைப்படுத்தி கொண்டு செல்வது செல்வம்? செல்லும் வழியில் வளப்படுத்தி கொண்டே செல்வது செல்வம். வளப்படுத்த வேண்டும். செல்லும் வழியில் அது வளப்படுத்த வேண்டும், வளத்தை கொடுக்க வேண்டும், அதுதான் செல்வம். உங்ககிட்ட இருக்கிற வரைக்கும் அதுக்கு பேர் பணம். அந்த பணம் சமுதாயத்தில் செல்லும் வழியிலே வளத்தை கொடுத்தால் அதுக்கு பேரு செல்வம். உங்ககிட்ட இருக்கிற வரைக்கும் அது தங்கம். அந்த தங்கம் சமுதாயத்தில் செல்லும் பொழுது செல்லும் பாதையில் வளத்தை கொடுத்து கொண்டே சென்றால் அது செல்வம். அது எதுவாக இருக்கட்டும், கருப்பொருளாகட்டும், உருப்பொருளாகட்டும், அருட்செல்வமாக இருக்கட்டும், பொருட்செல்வமாகட்டும், எதுவாக இருந்தாலும் செல்லும் வழியில் வளத்தை கொடுத்து கொண்டே செல்வது செல்வம். சரிங்களா ஐயா? அப்போ அப்படி ஒன்றை நாம் அடைய விரும்புகிறோம் என்றால் நாம் எப்பொழுதுமே எடுக்க ஆசைப்படக்கூடாது, கொடுக்க ஆசைப்பட வேண்டும். காலை முதல் இரவு வரைக்கும் எப்படியெல்லாம் கொடுக்கலாம், எங்கெல்லாம் கொடுக்கலாம், என்னவெல்லாம் கொடுக்கலாம், எதையெல்லாம் கொடுக்கலாம், யாரிடமெல்லாம் கொடுக்கலாம் என்று நீங்கள் சிந்தித்துக் கொண்டே இருந்தால் எடுக்கின்ற மனம் இருக்குமா? இருக்காது. கொடுக்கிற காலம் நெருங்குவதால் இனி எடுக்கிற அவசியம் இருக்காது. ஒரு திரைப்படத்திலே மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் பாடிய ஒரு திரைப்பட பாடல், கொடுக்கிற காலம் நெருங்குவதால் இனி எடுக்கின்ற அவசியம் இருக்காது. திருடனாய் பார்த்து திருந்தா விட்டால் திருட்டை ஒழிக்க முடியாது. அப்போ திருடன் அவனா பார்த்து திருந்தலனா திருட்டை ஒழிக்க முடியாதுன்னு எப்படி சொற்கூற்று உண்மையாகிறதோ அதே போல கொடுக்கிற காலம் நெருங்கிக் கொண்டே இருந்தால் எடுக்கின்ற காலம் குறைந்து விடும். அப்ப நிறைய பேர் கொடுக்கறதுக்கு தயாரா இருக்கணும். சில மேலை நாட்டை சேர்ந்த மக்கள் சொல்லக்கூடியது கேட்டால் நமக்கு வியப்பாக இருக்கும். எங்கள் நாட்டில் எல்லாம் பிச்சை போட வேண்டும் என்றால் பிச்சைக்காரரை தேட வேண்டும். ஏன்னா அப்படி ஒரு இனமே இல்லை எங்க நாட்டுல எல்லாம். அப்படி ஒரு ஆட்களே இல்லை. நாங்க எங்க போய் பிச்சை போடுறது? நீங்க சொல்றீங்க தான தர்மம் பண்ணுங்கன்னு. தான தர்மம் பண்றது ஒண்ணும் அவ்வளவு பெரிய விஷயம் இல்லை. எங்க ஊர்ல தேடி செய்யறது ஒண்ணும் அவ்வளவு பெரிய விஷயம் இல்லை. ஆனா இந்தியாவில் அதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கின்றது. இல்லாமையில் இருப்பவர்கள், பற்றாக்குறையில் இருப்பவர்கள், வலுவிழந்தவர்கள், வாழ்க்கை இழந்தவர்கள், உறுப்புகளை இழந்தவர்கள், முடியாதவர்கள், முயலாதவர்கள், முதியோர்கள், ஏழைகள், பாழைகள், வறுமையில் இருப்பவர்கள், வாடியவர்கள் என்று நிறைய இனம் இருக்கின்றது நமக்கு கொடுப்பதற்கு. ஆனா பல மேலை நாடுகளிலே அப்படி ஒரு வாய்ப்பே இல்லை என்று குறிப்பிடப்படுகிறது. யோசித்து பாருங்கள். நமக்கு நிறைய வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே ஒரு மனிதன் கொடுப்பதை பற்றி சிந்தித்துக் கொண்டே இருந்தால் கொடுப்பவனுக்கு இறைவன் கொடுக்கும், கொடுப்பவனுக்கு இயற்கை கொடுக்கும் என்பதுதான் விதி. இறைக்கின்ற கேணி ஊறிக்கொண்டே இருப்பது போல, இறைக்க இறைக்க நீர் ஊறுகின்ற கேணியை போல எந்த மனிதன் சமுதாயத்துக்காக இறைத்து கொண்டே இருக்கின்றானோ அங்கேதான் ஊற்று எடுத்துக்கொண்டே இருக்கும். இதுதான் இயற்கையினுடைய விதி. ஆகவே அடுத்தவர்களுடைய பொருளை கவரக்கூடாது, மனதால் கூட எண்ணக்கூடாது என்பதற்காக ஒரு 10 குறளை வைத்து ஒரு அதிகாரத்தையே வழங்கியிருக்கிறார் நம்முடைய பாட்டன் வள்ளுவன். ஆனால் நாம் என்ன பார்க்க வேண்டும் என்றால், அடுத்தவர்களை பொருளை அடைய நினைக்காமல் இருப்பதே அறம் என்கிற பொழுது நாம் அதையும் தாண்டி அடுத்த உயர்வுக்கு செல்ல வேண்டும் என்பதுதான் இந்த குறளிலிருந்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். அடுத்தவருடைய பொருளை அடைய நினைக்காமல் இருப்பது மட்டுமல்ல, அதை தாண்டி என்னுடைய பொருளை கொடுப்பதற்கு நான் தயாராக இருக்கின்றேன், நான் கொடுக்கிறேன் என்கிற வரும்பொழுதுதான்
அறிவுடையார் என்கிற இடத்தில் இருந்து நாம் செல்வந்தர் என்ற இடத்தை நோக்கி நாம் நகர முடியும். அந்த இடத்திற்கு நாம் உயர முடியும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். புரிதுங்களா? ஆகவே இன்றைய தினத்திற்கான குறளை மனதிலே போட்டு வைத்துக் கொள்ளுங்கள். அடுத்த ஒரு பொருளை அடைவது மட்டும் அறனற்ற செயல் அல்ல. அதையெல்லாம் தாண்டி நம்மிடம் இருக்கக்கூடிய பொருளிலிருந்து எடுத்து கொடுக்க வேண்டும். நம்முடைய அறிவிலிருந்து கொஞ்சம் எடுத்து கொடுக்க வேண்டும். நம்முடைய அனுபவங்களை எடுத்து கொடுக்க வேண்டும். நம்முடைய பொருட்களிலிருந்து கொஞ்சம் கொடுக்க வேண்டும். நம்முடைய உணவிலிருந்து கூட தேவைப்பட்டால் எடுத்து கொடுக்க வேண்டும் என்பதை நீங்கள் அறிய வேண்டும். அப்பொழுதுதான் நாம் செல்வந்தர் ஆக முடியும். செல்வந்த தன்மையில் நிலைக்க முடியும். அதிலே நீங்கள் தொடர்ந்து வாழ முடியும். ஆகவே இன்றைய தினத்திற்கான குறள் பால் 1 அறத்துப்பால், இயல் 2 இல்லறவியல், அதிகாரம் எண் 18 வெக்காமை. குறள் எண் 179. அறனறிந்து வெக்கா அறிவுடையார் சேரும் திறனறிந்து ஆங்கே திரு என்கிற குறளுக்கொப்ப நாம் எல்லோருமே அடுத்தவர்களை பொருளை அடைய நினைப்பது மட்டும் அறனற்ற செயல் அல்ல. அறத்திற்குண்டான செயல் நம்மிடம் இருக்கக்கூடிய பொருளிலே, நம்மிடம் இருக்கக்கூடிய பணத்திலே, நம்மிடம் இருக்கக்கூடிய அறிவிலே, அனுபவத்திலே, நேரத்திலே, உழைப்பிலே, உன்னதத்திலே எல்லாவற்றிலும் ஒரு பகுதியை எடுத்து சமுதாயத்துக்காக கொடுங்கள். கொடுப்பதுதான் செல்வந்த தன்மை. கொடுக்க கொடுக்கத்தான் ஒரு மனிதன் செல்வந்தன் ஆக முடியும். ஆகவே எடுக்க நினைப்பது மட்டும் அறமற்ற செயல் அல்ல, கொடுக்காமல் இருப்பதும் அறமற்ற செயல்தான். ஆகவே கொடுத்து வாழ வேண்டும், கொடுத்து உயர வேண்டும். கொடுப்பதனாலே நீங்கள் செல்வந்தன் ஆக வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இக்குறளை வழங்குவதற்கான வாய்ப்பளித்த அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொண்டு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். உலக மக்களின் நன்மைக்கான கூட்டு பிரார்த்தனை வழங்க போது யார்? பிரகடீஸ்வரன். உலக மக்களின் நன்மைக்கான கூட்டு பிரார்த்தனையை மதுராந்தகத்தை சார்ந்த ஏழுமலை ஐயா அவர்களும் ஒசூரை சேர்ந்த பிரகதீஸ்வரனும் சேர்ந்து இணைந்து வழங்கட்டும். மற்றவர்கள் அத்தனை பேருமே தன்னுடைய மைக்கை மியூட் செய்து வைத்துக் கொண்டு உங்களுடைய இடத்திலே நீங்கள் வாய்விட்டு கூட்டு பிரார்த்தனை மேற்கொள்ளுங்கள் என்று கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. அங்கிள் நீங்க சொல்றீங்களா இல்ல நான் சொல்லட்டுமா அங்கிள்? இன்றைக்கு சிறப்பு ஈஸ்வரனுக்கே உரித்தானது, நீங்களே சொல்லுங்கள். உலக மக்களின் நன்மைக்கான கூட்டு பிரார்த்தனை. உலக மக்களின் நன்மைக்கான கூட்டு பிரார்த்தனை. உலகின் எல்லா உயிர்களையும் படைத்த, உலகின் எல்லா உயிர்களையும் படைத்த, சர்வ வல்லமையும் ஈடு இணையில்லா சக்திகளின் பிறப்பிடமாக உள்ள இயற்கை பேராற்றலின் மாபெரும் சக்தியாக எங்களின் ஆழ்மன நம்பிக்கையாக எங்களுக்குள் பெருக்கெடுத்து ஓடும் நேர்மறை ஆற்றலே அனுதினமும் உற்சாக ஊற்றாய் இருந்து நாங்கள் அனைவரும் சகல ஐஸ்வர்யங்களுடன் ஆனந்தமயமான ஆரோக்கிய வாழ்வினை பெற்று அதிகாரம் ஆளுமை செல்வாக்கு வல்லமை கொண்ட மனிதர்களாக ஞானம் புகழ் வெற்றிகளை அடைந்து நாங்களும் எங்கள் குடும்பமும் பரிபூர்ண திருப்தியுடன் நிறைந்த செல்வச் செழிப்புடன் மிகவும் நிம்மதியான வாழ்வினை வாழ்ந்து வருகிறோம். எங்களுக்கு நிம்மதியான வாழ்வினை அளித்த இயற்கை பேராற்றலின் பெருங்கருணைக்கு எங்களின் மனமார்ந்த நன்றி. எங்களின் உணர்வுபூர்வமான நன்றி. எங்களின் ஆத்மார்த்தமான நன்றி. அனைவருக்கும் நன்றி. அனைவருக்கும் நன்றி. வாய்ப்பளித்தமைக்கும் நன்றி ஐயா. உலக மக்களின் நன்மைக்கான கூட்டு பிரார்த்தனை வழங்கிய
மதுராந்தகத்தைச் சேர்ந்த ஏழுமலை அவர்களுக்கும் ஒசூரைச் சேர்ந்த பிரகதீஸ்வரனுக்கும் நம் அனைவரின் சார்பாக மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்வோம். அடுத்ததாக இன்றைய குரல் குறித்து கருத்து தெரிவிப்பதற்காக ஒசூரிலிருந்து செல்வன் பிரகதீஸ்வரன். பிரகதீஸ்வரன், நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்யலாம். அனைவருக்கும் இணைய காலை செல்வ வணக்கம். அனைவருக்கும் இணைய காலை செல்வ வணக்கம். வள்ளுவம் காட்டும் செல்வ சிந்தனை. 1 அறத்துப்பால், 2 இல்லறவியல், 18 வெக்காமை. குறள் எண் 179. அறம் அறிந்து வெக்கா, அறிவுடையார் சேரும், திறன் அறிந்து அங்கே திரு. நம்ம நம்ம வாழ்க்கையில மற்றவங்க பொருளை ஆசைப்படவே கூடாது. எடுத்தாடா அது தப்புன்னு இல்ல, எடுக்க நினைச்சாலே அது குற்றம்டா. அதை நம்ம எதுவும் பண்ணக்கூடாது. செல்வந்தரா நம்ம அதை பண்ணவே கூடாது. அதை பண்ணாம இருக்கணும்னா நம்மளுக்கு ஒரே வழி, மற்றவங்களுக்கு நிறைய கொடுக்கணும். அவங்களுக்கு கொடுக்கற அப்புறம் நம்ம அவங்களுக்கு கொடுக்கறத பத்தியும் யோசிச்சுட்டு இருப்போம். நம்மளுக்கு அந்த மற்றவங்க கிட்ட இருந்து எடுக்கிற சிந்தனை வராது. அதே மூலமா நம்மளால செல்வந்தரும் ஆக முடியும் என்று கேட்டுக்கொண்டு நன்றி கூடி விரைவேறின. நன்றி, வணக்கம். நன்றி 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 தம்பி. அப்படியே ஒரு 1000 வாலா வச்சா மாதிரி 10 வச்சது கடைசி வரைக்கும் படபடன்னு புரிஞ்ச மாதிரி இருக்குது. சிறப்பு சிறப்பு. அடுத்த கருத்தாளர் ஐயா, தயவு செய்து கையை உயர்த்தினீர்களா இருந்தால் தெரியும். யாரும் இல்லைங்களா? சரி, இன்றைய நிகழ்ச்சியினுடைய நிறைவு கருத்துரையாளராக சேலம் நங்கவள்ளியை சேர்ந்த டி.கே. வடிவேலு ஐயா அவர்கள். அனைவருக்கும் இனிய காலை செல்வ வணக்கம். செல்வ வணக்கம் ஐயா. ஒரு சிறப்பான நாள், இனிய நாள். நிச்சயமா நண்பர்கள் அனைவரும் தரிசனத்துக்காக வெளியே சென்று அப்படி கொஞ்சம் கொஞ்சமா வந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு நேரம். ஈசனை வழிபாடு பண்ணிட்டு வந்திருக்கிறாங்க. உண்மையிலேயே அனைவருக்கும் ஒரு நன்றி தெரிவித்துக் கொண்டு இன்றைக்கு ஒரு அற்புதமான ஒரு ஐயா, உங்கள் தரிசனம் வேண்டும், உங்கள் தரிசனம் வேண்டும். ஐயாவுடைய தரிசனம் நமக்கு முதல்ல காலையில அதிகாலையில கிடைக்குது. அதனைத் தொடர்ந்து நம்முடைய அந்த பார்வையும் மக்கள் மீது நம்ம செலுத்தக்கூடிய ஒரு வாய்ப்பும் கொடுக்குறாரு. நிச்சயமா ஒவ்வொரு நிகழ்வுமே நமக்கு தரிசனம் தான். காலை முதல் மாலை வரை அடுத்து வந்துகிட்டே இருக்கு. அந்த வகையில அதிகாலை சூரியன் எப்ப தொடங்குறாரோ அப்பவே நமக்கு தரிசனம் கிடைக்குதுங்க. எங்கிருந்தாலும் இறையருளும் நமக்கு நிச்சயம் தொடர்ந்து கிடைச்சிட்டே தான் இருக்குது. அந்த வகையில இன்னைக்கு குறள் ஒரு சிறப்பான ஒரு குறள். அதே போல அதிகாரம் 18 வெக்காமை. வெக்காமை அப்படிங்கிறதுக்கு அழகா நம்முடைய வைப்ரன்ஸ் சார் இன்னைக்கு விளக்கத்தை கொடுத்திருக்கிறாரு. அதே சமயத்துல நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய குறள் 179 ஒரு சிறப்பான குறள். அரண் அறிந்து வெட்கா, அறிவுடையார் சேரும், திறனறிந்து ஆங்கே திரு. ஒரு சிறப்பான ஒரு குறள். நிச்சயமா இந்த குறள் இன்னைக்கு நமக்கு தேர்வு பண்ணி கொடுத்திருக்கிறாரு வைப்ரன்ஸ் சாரு. இப்ப நாம எல்லாருமே நம்முடைய சிந்தனை செயல்பாடு இது எல்லாமே எப்படி இருக்குன்னா, எப்படியாவது நம்ம செல்வந்தன் ஆயிடணும், எப்படியாவது வாழ்க்கையில் உயர்ந்தணும், ஏதோ ஒரு வாய்ப்பு கிடைக்காதா, யாரோ ஒரு நபர் நம்மளை உயர்த்த மாட்டார்களா அப்படிங்கிற மாதிரி ஏக்கத்தோடையே தான் நம்முடைய எண்ணங்கள் பெரும்பாலும் 100க்கு 80-90% மக்கள் மனதில் ஓடிக்கிட்டே இருக்கு. ஆனா அதற்கான செயல்பாடுகள், அதுக்கான இயக்கங்கள், அதுக்கான தொடர் முயற்சிகள், பயிற்சிகள் ஏதாவது இருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, நான் இருக்கும் நிலையில் தான் இருப்பேன், என்னை மாற்றிக்கொள்ள மாட்டேன், ஆனா எனக்கு எல்லாமே சேரும் அப்படிங்கிற மாதிரிதான் சிந்தனையில இன்னைக்கு மனம் அப்படியே ஓடிக்கிட்டே இருக்கு. அப்ப வள்ளுவம் என்ன சொல்லுது, வள்ளுவத்தினுடைய சிந்தனை என்ன சொல்லுது அப்படின்னாக்கா, அரண் அறிந்து வெட்கா. அரண் அறிந்து வெட்கா அப்படின்னு சொல்லும்போது பிறர் பொருளை விரும்பாமை, இதுதான் அறம் அப்படின்னு வள்ளுவம் சொல்லுது. அடுத்தவனுடைய பொருளை நீ விரும்பக்கூடாது. உன்னுடைய அதாவது கவனிப்பு, கண்காணிப்பு, உழைப்பு, இந்த 3ம் இல்லாத ஒன்றை விரும்பக்கூடாது. அப்படி விரும்பினால் அதன் மூலமாக வரக்கூடிய அந்த செல்வத்தை திருமகள் விரும்ப மாட்டாள்
இதைதான் வள்ளுவம் அழகா குறிப்பிடுது. வைப்ரன்ஸ் சாரும் ஆணி அடிச்ச மாதிரி அதான் நமக்கு சொல்றாரு. அப்ப நம்முடைய உழைப்பு என்பது நிச்சயம் அங்கே இருக்கணும், ஒரு பார்ட்டாவது இருக்கணும். உழைப்பு இல்லாம வரக்கூடிய எந்த ஒரு செல்வமும் நிச்சயமா நம்மோடு கூட வருமா அப்படின்னாக்கா, அப்படியே வந்தாலும் அங்கே திருமகள் தொடர்ந்து இருக்க மாட்டாள் அப்படிங்கிறத அழகா வலியுறுத்தி இருக்கிறாரு. இன்னைக்கு அந்த வகையில இன்னைக்கு நாம செல்வம் என்பது செல்லும் வழிகளெல்லாம் வளப்படுத்தி கொண்டே செல்லும் அப்படின்னு வைப்ரன்ஸ் சார் நம்ம குறிப்பிட்டிருக்கிறார். செல்வம் என்பது தொடர்ந்து வரக்கூடிய வழிகள்ல எப்படி நீர்நிலைகள்ல நீர் போகும்போது அங்க இருக்கக்கூடிய அந்த செடி கொடிகள் மரங்கள் அதை சார்ந்து இருக்கக்கூடிய அந்த உயிரினங்கள் மிக ஒரு வளமான ஒரு நிலையை நம்ம பார்க்கிறோமே, அதை போலத்தான் செல்வம் என்பது செல்லும் வழிகள் எல்லாம் வளப்படுத்தி கொண்டே செல்லும் அப்படிங்கிறத அழகா நமக்கு குறிப்பிட்டிருக்கிறார். அதே போல நாம் செல்வந்தர்கள் அப்படிங்கிற நிலையை நாம மனதில் பதிய வைத்துக் கொண்டு நம்முடைய இயக்கங்களையும் நம்முடைய சிந்தனையும் தொடர்ந்து நம்ம செஞ்சுட்டே வர்றோம். அந்த வகையில நம்மிடம் உள்ள அந்த செல்வத்தை நாம் பிறருக்கு கொடுக்கும் ஒரு மனதை நாம் உருவாக்க வேண்டும். சரி, பிறருக்கு நாம கொடுக்கக்கூடிய அந்த செல்வம் அப்படின்னா என்ன? செல்வம் என்னட்டே இல்ல, எனக்கே போதுமானதா இல்ல, நான் எப்படி இப்ப இன்னொரு நபர்கிட்ட கொடுக்கறது அப்படிங்கிற சிந்தனை நிறைய நண்பர்கள் மத்தியில இன்னமும் ஓடிக்கிட்டே இருக்கு. எப்படி அப்படின்னாக்கா, காலையில நம்ம வெளியில கிளம்பும் போது ஒரு வயதானவர்கள் அல்லது உடல் ஊனமுற்றவர்கள் அல்லது வேற ஏதோ ஒரு வகையில பாதிச்சவங்க நம்ம கிட்ட யாசகம் கேட்கிற போது கூட நம்ம மனசுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, நம்ம கிட்டே எதுவுமே இல்லை, நாம எப்படி கொடுக்கறது? இப்படி காலை முதல் மாலை வரை சிந்தனை ஓடிக்கிட்டே இருக்குது. இப்ப நம்முடைய சிந்தனை எப்படி இருக்க வேண்டும் அப்படின்னா, கொடுக்கும் அந்த நிலையை நோக்கி இருக்க வேண்டும். கொடுக்கணும் 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 அப்படிங்கிற நிலையை நோக்கி இருந்துச்சு அப்படின்னு சொன்னா நிச்சயம் அந்த நிலைதான் நம்மை உயர்த்தக்கூடிய ஒரு நிலை அப்படின்னு வைப்ரன்ஸ் சார் நம்ம குறிப்பிடுறாரு. சரி, எப்படி என்ன கொடுக்கணும்னா என்னென்னத்தை கொடுக்கலாம்? அறிவு கொடுக்கலாம், நம்முடைய நேரத்தை கொடுக்கலாம், நம்முடைய ஆற்றலை கொடுக்கலாம், நம்முடைய சிந்தனை கொடுக்கலாம். நாம் என்னென்னலாம் நம்மால் முடியுமோ அதை நிச்சயமா கொடுக்கலாம். ஒரு சின்ன குழு இருக்கு, ஒரு கூட்டம் இருக்கு. வைப்ரன்ஸ் சார் காலையில அவரால் என்ன தர முடியும்? உலகத்தில் உள்ள அத்தனை நல்ல நெஞ்சங்களுக்கும் யாரெல்லாம் 6:30 மணிக்கு வந்து இந்த இணைப்புல இணையறாங்களோ அத்தனை நபர்களுக்கும் நல்ல சிந்தனையும் அறிவாற்றலையும் திட்டமிடலையும் எளிய முறையில் நாம் எவ்வாறு நம்முடைய வாழ்க்கை பயணத்தை தொடங்கி செல்வந்தனாக மாறுவது என்ற பல்வேறு விஷயங்களை கொடுக்கிறார். இதுவும் ஒரு அந்த கொடுக்கும் நிலைதான். ஆகவே நாம் அனைவரும் நம்மால் என்ன கொடுக்க முடியுமோ, நம்மால் என்ன முடியுமோ அதை கொடுப்பதற்கு தயாராக வேண்டும் அப்படிங்கிறத அழகா நமக்கு வைப்ரன்ஸ் சார் வந்து வலியுறுத்திருக்கிறார். இந்த கொடுக்கும் நிலைதான் செல்வந்த நிலை அப்படின்னு சொல்லியிருக்கிறார். இந்த இயற்கை கூட தினம் தினம் கொடுத்துக்கிட்டே தான் இருக்கு, எதையும் குறைபாடு வைக்கிறதே கிடையாது. இயற்கையில் இருக்கக்கூடிய மரங்கள், காய்கறிகள், பழங்கள் அனைத்தையுமே கொடுத்துக்கிட்டே இருக்கு. மனிதன் மட்டும்தான் அந்த சிந்தனையிலிருந்து மாறுபட்டு எனக்கு 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 அப்படின்னு நம்ம வைக்கிறோம். ஆனா நமக்கு நாமளும் முழுமையா பயன்படுத்த முடியுமா அப்படின்னு கேட்டாங்க, நிச்சயமா முடியாது. நமக்கும் அளவீடுகள் இருக்குது. ஆகவே நமக்கு சொந்தமான ஒரு பொருளை நாம் உயிர்ப்போடு நல்ல சிந்தனையோடு ஆற்றலோடு இருக்கும்போது நம்ம கைகள்ல கொடுத்தா அது புண்ணியமா மாறுது. அதனாலதான் பாடல் வரிகள்ல கூட நிறைய வரிகள் நம்முடைய கவிஞர்கள் கொடுத்திருக்கிறாங்க எழுத்து வடிவுல. கொடுத்ததெல்லாம் கொடுத்தான், அவன் யாருக்காக கொடுத்தான்? ஒருத்தருக்காக கொடுத்தான், இல்லை ஊருக்காக கொடுத்தான். மண் குடிசை வாசல் என்றால் தென்றல் வர மறுத்திடுமா? மாலை நிலா ஏழை என்றால் வெளிச்சம் தர மறந்திடுமா? உனக்காக ஒன்று எனக்காக ஒன்று ஒருபோதும் தெய்வம் கொடுத்ததில்லை. எல்லாத்துக்கும் கொடுத்து எல்லாரும் பயன்பெற வேண்டும் அப்படிங்கிற நிலையில தான் இன்னைக்கு இயற்கையும் இந்த இறை சக்தியும் நமக்கு கொடுத்திருக்குது. ஆகவே நாம் பிறர் பொருளை விரும்பாமை இருப்பது சிறப்பு. நம்முடைய உழைப்பின் மூலமாக வரக்கூடிய செல்வத்தையும் அதன் மூலமாக வரக்கூடிய அந்த சன்மானத்தையும் நாம் பெற்று நம்மால் முடிந்ததை கொடுக்கும் ஒரு மனதுக்கு கொடுக்கும் நபராக அந்த சிந்தனைக்கு வந்தால் அதுவே செல்வந்தனுக்குரிய சிறப்பு என்பதை அற்புதமாக எடுத்துக் கூறிய நம்முடைய வைப்ரன்ஸ் சாருக்கும் இந்த புரோகிராமில் கலந்து கொண்ட அனைவருக்கும்
கருத்துரை வழங்கிய நல்ல உள்ளங்களுக்கும் எனது நன்றியும் வாழ்த்துக்களையும் கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி ஐயா. நன்றி 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 நன்றிங்கய்யா. சிறப்பான ஒரு உரையை வழங்கினீர்கள். மீண்டும் நாளை காலை 6:30 மணிக்கு சந்திப்போம் என்று கூறிக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி, நன்றி வணக்கம். ஐயா, நன்றி.